கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். வேலையில எல்லா மனிதருக்கும் மிருகனுக்கு எல்லாருக்கும் ரத்தம் ரொம்ப முக்கியம். சரீரத்துல ரத்தம் பாயுறது ரொம்ப முக்கியம். ரத்தம் நிறைய வேலை செய்யுது பாருங்க. மனித உயிர் வாழ்வதற்கு ரத்தம் ரொம்ப முக்கியமானது, அவசியம். இப்போ புள்ளி வைக்கிறோம் பாருங்க, இக்கு இம்முன்னு மெய்யெழுத்துக்கு மேல புள்ளி வைக்கிறோமா, அந்த புள்ளி எவ்வளவு சின்னதா இருக்குது. அவ்வளோ ரத்தத்துல ஒரு சின்ன துளி ரத்தத்துல 5 மில்லியனு சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்குதான். 5 மில்லியன் சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்குது. இது என்ன வேலை செய்யுதுன்னா, ஆக்சிஜன் எடுத்துன்னு எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் எடுத்துன்னு போகுது. அப்பதான் உயிர் வாழ முடியும் மனுஷன். அதனால அந்த சிவப்பு ரத்த அணுக்கள் அந்த வேலை செய்யுது. அதே அளவு ரத்தத்துல 7000 வெள்ளை அணுக்கள் இருக்குது, வெள்ளை ரத்த அணுக்கள் இருக்குது. இது என்ன வேலை செய்யுதுன்னா, விஷக்கிருமிகள் பாருங்க. இந்த விஷக்கிருமிகள் வந்துட்டா நம்மளை தாக்குனா உடனே போர் செய்யும், போயிட்டு ஒரு பாதுகாக்கும், அந்த வேலை செய்யுது. இது மட்டும் இல்ல, ரத்த தட்டுகள் பிளேட்லெட்ஸ், இந்த பிளேட்லெட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த சொன்ன பாருங்க, அவ்வளோ கொஞ்சம் ரத்தத்திலேயே 3 லட்சம் பிளேட்லெட் இருக்கும். அதனால்தான் இப்போ புதுசால கொஞ்ச நாளாக வருது இந்த வியாதி, டெங்கு ஃபீவர்னு. இந்த டெங்கு கொசு கடிச்சா இந்த பிளேட்லெட் குறைஞ்சி போகுது. பிளேட்லெட் குறைஞ்சா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும், ஆளுங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பிளேட்லெட் என்ன வேலை செய்யுதுன்னா, ஒரு முதல் உதவி செய்யற மாதிரி, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி வேலை செய்யுது. அவ்வளோ எங்கன்னா ஒரு கீரல் ஒரு அடி வந்தா இதெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடும். எது இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம், ரத்த தட்டுங்களாம் அங்கே உடனே பாதுகாக்கணும். அவ்வளோ முக்கியமான வேலை. இப்போ பாருங்க, ரத்தமே ரொம்ப முக்கியம். ரத்தத்தில் இருக்க சிவப்பண்ணு, வெள்ளை பிளேட்லெட்டு எல்லாமே ஒரு வேலை செய்யுது. அப்போ ரத்தம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லை, இந்த ரத்தம் சரீரத்துக்கு ரத்தம் எவ்வளோ அவசியமோ மனுஷனுக்கு, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ரத்தம் ரொம்ப முக்கியம். என்ன ரத்தம் சொல்லி பார்த்தா பாருங்க, யாத்திரையாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்க எகிப்து ஜனங்க, இதுக்கு முதல்ல சொன்ன பாருங்க, எகிப்து ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, 10 வாதைகள்லாம் வந்தப்போ 10 வாதம் முடிஞ்சுதான் பயந்துட்டாங்க ஜனங்க. கடைசி தலைச்சம் புல்லெல்லாம் சாவடிக்க போறேன்ட்டார். அதுக்கு இஸ்ரவேல் ஜனங்க பக்கத்துல இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி அது இந்த கோசேன் நாடும் இந்த எகிப்து ஜனங்க பக்கத்துல தாங்கிறாங்க. அப்போ எல்லாம் போய் சங்கார தூதன் வருவாரு, வந்தாக்கா யார் என்ன பண்ணுவோம், யார் உள்ள வீட்டு நுழைவாரோ அவங்க தலைச்சம் புள்ளெல்லாம் செத்து போயிடும்னு சொல்லிட்டார். எவ்வளோ டேஞ்சரான ஒரு பனிஷ்மெண்ட்டு. ஆனா அதே நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்க காக்க பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் சொன்னார். என்னன்னா, நீங்க என்ன பண்ண, ஒரு உங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடு எடுத்து அந்த ஆடை அடிச்சு என்ன பண்ணோம், சாயங்காலமா என்ன பண்ணோம், அந்த ரத்தத்தை எடுத்து நீங்க அதுக்கப்புறம் சுட்டு சாப்பிட்டுங்க. அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய நிலைக்கால்கள்ல என்ன பண்ணோம், பூசணும். இந்த நிலைக்காலத்துல நிலைக்காலில் அந்த ஆட்டின் ரத்தம், பஸ்கா ஆட்டின் ரத்தத்தை பூசினாதான் உங்க வீட்டுக்குள்ள சங்காரத்தூதன் வரமாட்டான். இல்லைன்னா சங்காரத்தூதன் என்ன பண்ண, உங்க வீட்லயும் சாவுதான் ஆயிடும் சொன்னார். சொன்ன உடனே அவங்க அதே மாதிரி ஒரு ஆடை தெரிந்துக்குன்னு என்ன பண்ணாங்க, ஆடை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவங்க நிலைக்காலில் பூசிட்டாங்க. இந்த ரத்தம் இருந்தா சங்காரத்தூதன் வரும்போதுன்னா பார்ப்போம், இது ரத்தம் இருக்குது, அதனால ரத்தம் இருக்கிறதுனால இது இஸ்ரவேல் வீடு சொல்லிட்டு ரத்தத்தை கண்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே சங்கார தூதன் என்ன பண்ணிட்டாராம், போயிடுவாருன்னு சொன்னார். நாம் ஸ்தோத்திரம். சங்காரம் தூதன் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னா இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்குன்னு சொன்னார்.
இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அப்படி பூசினாங்க. சங்கார தூதன் வந்தான். இந்த இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? இஸ்ரேலுக்கு தான் தெரியும். அவங்க வீட்டுல ஒருத்தர் வீட்லயும் இந்த சங்கார தூதன் போல. எகிப்து வீட்டுல எல்லாம் ராஜாவிலிருந்து மாவு அரைக்கிறவங்க எல்லார் வீட்லயும் ஒரு சாவு ஆயிப்போச்சு. அப்போ இது இதுக்கு ஒரு அடையாளம். எப்படி நம்ம ரத்தம் நம்ம உடலுக்கு எப்படி அவசியமோ அதே போல நம்ம ஆத்மாவுக்கு இயேசுவின் ரத்தம் ரொம்ப முக்கியம். இந்த யாத்திராகம் 12:7 அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலே தெளிக்கணும்னு சொன்னார். அப்போ அந்த யார் யார் வீட்டுல மேற்சட்டத்துல ரத்தம் பூசப்பட்டுக்குதோ, பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் அவளை கடந்து போயிடுவார். இது இயேசு நமக்காக இந்த 2000 வருஷத்துக்கு மேல மறித்து ரத்தம் சிந்ததுக்கு ஒரு அடையாளம். பாருங்க, எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ அந்த நாள்ல பாவம் போறதுக்காக ஆடு அடிப்பாங்க, மாடு அடிப்பாங்க, அடிச்சு பலி கொடுப்பாங்க. ஆனா எப்போ இயேசு பலி கொடுப்பாங்க, அப்புறம் பாவம் செய்வாங்க. பாவத்துல இருந்து விடுதலே இல்லை. அதனால இயேசுவே என்ன பண்ணாரு? பிதா இயேசு உலகத்துக்கு அனுப்பி வச்சு அவர் சிந்தன ரத்தத்தினால ஒரு மன்னிப்பு கத்தரு கொடுத்தாரு. ஒரே தரம் அவர் என்ன பண்ணார்? பலியானதுனால அவர் என்ன பண்ணாரு? நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். இதுல எபிரேயர் 9:13 அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், அந்த நாள்ல அந்த ரத்தம் வச்சு என்ன பண்ணா? பரிசுத்தப்படுத்துமானா நித்திய, அதுல எபிரேயர் 9:14 நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் அவங்கள பாதுகாத்துச்சு மரணத்திலிருந்து. நம்ம மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுறதுக்காக, பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக என்ன பண்ணணும்? இந்த ரத்தம் இயேசு சிந்தினாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, எபிரேயர் 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாய் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிளா சொல்றவங்க புரியுற மாதிரி, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல பூசப்படுமானா, அவர் சிந்த ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இது நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால, ரத்தம் சிந்தினதுனால நமக்கு நம்ம பாவத்தின் மன்னிப்பு கிடைக்க அவர் இன்றும் ஆயத்தமாகிறார். இன்றும் ஆயுது. அவர் ரத்தம் சிந்தி 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ 2025 வருஷம் ஆகுது. இதுவரையும் அந்த ரத்தம், ஜீவனுள்ள ரத்தம், இன்னும் பாவங்களை மன்னிக்க தயாராக்குது. இன்றைக்கும் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதனால அவற்றை வாங்க, குறைகளை அறிக்கையிடுங்க, மன்னிப்பு கேளுங்க. கத்தவங்க ரத்தத்தை மன்னித்து கத்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். கடைசியா 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிப்போம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வீணில் சிந்து சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனால நம்ம இப்ப ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தாவே சோத்திரிக்கிறையா, அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே, பாவத்துக்கு தண்டனை அடையாதபடிக்கு எங்களுக்காக சிந்தின நம்முடைய ரத்தத்துக்காக நன்றியோடு துதிக்கிறையா. எங்களுக்காக ஆண்டவர் எங்களை பாவத்தை போக்கத்தக்கதாக கல்வாரி சிலுவையில ஆண்டவர் எங்களை பாவங்களை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினீரே நன்றியோடு துதிக்கிறையா. அந்த ரத்தம் வீண் போகாதபடிக்கு இதை கேட்டுக்கொண்டு ஒருவராவது அசட்டையா இருக்க வேண்டாம்ப்பா. அந்த ரத்தத்தை ஆண்டவரே உரிமை பாராட்டி கேட்டு குறைகளை அறிக்கையிட்டு ரத்தத்தினால கழுவப்பட உதவிச்சுங்கப்பா. ஆண்டவர் இந்த கொடுத்த நல்ல தருணத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள, அவங்க பயன்படுத்தி அவங்க மற்றவர்களுக்கு அதை பார்வர்ட் பண்ணி அவர்களும் அதை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யுங்க. நான் மைப்படுத்தி கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. நீங்க செய்த இவ்வளவு பெரிய தியாகத்துக்காக நன்றியோடு துடிக்கிறையா. கேட்க ஒவ்வொரு ரட்சியப்பட உதவி செய்யுங்க. என்ன பிரச்சனையில, என்ன கஷ்டத்துல, என்ன துன்பத்துல, சிக்கலில் மாட்டிக்கொண்டு என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. பண்ணிக்கலாம். அவளுக்கு எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து நான் மைப்படுத்திடுவேன். அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. நான் மைப்படுத்திடுங்க. எந்த துக்கத்துல, எந்த கஷ்டத்துல, எந்த தேவையில இருந்தாலும் தேவையை இப்பொழுதே சந்திங்க. நான் மைப்படுத்தி கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.